ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் பர்த்டே ரிமைண்டர்ஸ் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது உங்கள் எம்ப்ளாயீஸோட பர்த்டே இன்னைக்கா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே ஆகணும். ஸோ நீங்கள் பர்த்டே லிஸ்ட்லாம் செக் பண்ணி அவங்களுக்கு இமெயில் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த ஃபார்முலாவை நம்ம எந்த லாஜிக் யூஸ் பண்ணி போட போகிறோம் அப்படின்னா, இந்த டேட் ஆஃப் பர்த்தில் இருக்கிற டேவும் மந்த்தும் இன்னத்த தேதியோட டே அண்ட் மந்த்துக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இன்றைக்கி பர்த்டே அப்படின்னு நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மந்த்தும் டேவும் நம்ம எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஈக்குவல் டு மந்த் அப்படின்னு போட்டுட்டு இந்த டேட்டை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த டேட்டில் இருக்க மந்த்து மட்டும் உங்களுக்கு தனியாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். அதே மாதிரி ஈக்குவல் டு மந்த்துன்னு போட்டு டுடே அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னத்த தேதியோட மந்த்து மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ இப்போ இதை ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி நம்ம ரிசல்ட்டு செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே மந்த்துக்கு பதிலாக நம்ம டே அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த டேட்டில் இருக்க டே மட்டும் தனியாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்திருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்துட்டு நம்ம டே கொடுத்தோம் அப்படின்னா இன்னத்த தேதியோட டே மட்டும் நம்மளுக்கு இங்கே எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்திருக்கும். எகைன் நம்ம இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இதை கம்பேர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அண்ட் அப்படிங்கிற லாஜிக் ஆப்ரேட்டர் தேவைப்படும். ப்ளஸ் இந்த பர்த்டே மெசேஜ் அப்புறம் கண்டிஷன்லாம் செக் பண்ணுறதுக்கு நம்ம இஃப் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம கம்பைன் பண்ணி போடலாம். ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு இஃப் அப்படின்னு போட்டு ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை கம்பேர் பண்ணுறதுக்கு லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அண்ட் அப்படிங்கிறது யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அண்டுன்னு போட்டு ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு லாஜிக் என்ன அப்படின்னா மந்த் நம்மளோட இந்த டேட் ஆஃப் பர்த் இஸ் ஈக்குவல் டு மந்த் ஆஃப் டுடேவா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். கமா டே ஆஃப் இந்த சீரியல் நம்பர் ஈக்குவல் டு டே ஆஃப் டுடேவான்னு நம்ம செக் பண்ணுறோம். ஸோ இதோட நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஆண்டுக்கு ஓப்பன் பண்ண ப்ராக்கெட்டை நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணணும். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லாஜிக்கல் டெஸ்ட் முடிஞ்சிச்சு. கமா கொடுத்துட்டு வேல்யூ இஃப் ட்ரூவில் இந்த கண்டிஷன் எல்லாம் நம்மளுக்கு ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற மெசேஜ் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ இங்கே ஹாப்பி பர்த்டேன்னு கொடுத்துக்கோங்க. கமா வேல்யூ இஃப் ஃபால்ஸில் சப்போஸ் வந்து இன்னத்த டேட்டு இந்த டேட் ஆஃப் பர்த்தில் இருக்கிற டேவுக்கும் மந்த்துக்கும் ஈக்குவலாக இல்லை அப்படின்னா நம்ம இங்கே சும்மா பிளாங்க் மெசேஜ் இருந்தால் போதும். ஸோ நம்ம 2 டபுள் கோட்ஸ் மட்டும் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே அண்ட் யூஸ் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா நம்ம 2 கண்டிஷனுமே நம்மளுக்கு ட்ரூவாக இருக்கணும். அப்போ தான் இந்த ரிசல்ட்டு ஹாப்பி பர்த்டேங்கிற ரிசல்ட் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகணும். அதுக்கு தான் நம்ம அண்ட் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் கொடுத்து என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற மெசேஜ் டிஸ்பிளே ஆயிருக்கும். நெக்ஸ்ட் இங்கே வச்சு ட்ராக் பண்ணிங்கன்னா போதும். இன்னத்த டேட் யாருக்கெல்லாம் மேட்ச் ஆகுதோ அவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஹாப்பி பர்த்டேங்கிற ரிசல்ட்டு வந்திருக்கும். இப்போ இதுக்கு கண்டிஷன் ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ணி நீங்கள் வேணுங்கிற கலர் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஹோம் டேபுக்கு கண்டிஷன் ஃபார்மேட்டிங் போய்க்கிறோம். அதில் ஹைலைட் செல் ரூல்ஸில் ஈக்குவல் டு போயிட்டு இங்கே ஹாப்பி பர்த்டே அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஹாப்பி பர்த்டேன்னு கொடுத்துட்டு இங்கே இருக்கிற கலர்ஸ் தான் சூஸ் பண்ணாலும் ஓகே, ஆர் கஸ்டம் ஃபார்மேட் போய் உங்களுக்கு வேணுங்கிற கலர் நீங்கள் சூஸ் பண்ணாலும் ஓகே தான். நான் வந்து ஃபாண்ட் ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபில் வந்து இங்கே இருக்க ஒரு பிங்க் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஓகே கொடுத்துட்டு இங்கேயும் ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கலர்ஸோட டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் உங்களுக்கு இதில் யூஸ் பண்ணியிருக்க இஃப் ஃபார்முலா அண்ட் ஃபார்முலாலாம் புரியலை, நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நான் செப்பரேட்டான வீடியோஸ் போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுவும் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இது இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இஃப் அண்ட் லேர்ன் பண்ணுறீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.